ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் மைன்கிராஃப்ட் 1 to 100 days சர்வைவல் சீரிஸோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். மறக்காம உங்கள் சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணாங்க இப்போவுமே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இப்போவுமே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் கைஸ். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நேற்றே போன வீடியோலேயே சொன்னேன், மைன்கிராஃப்டில் இந்த வில்லேஜில் மட்டும்தான் அதிகமான லூட்டு கிடைக்கும்னு. அதுதான் இன்னைக்கு ஏகப்பட்ட செஸ்ட் எப்படின்னாலும் இந்த வில்லேஜில் இருக்க போகுது. இந்த செஸ்ட் மொத்தத்தையும் எடுக்கலான்னு தான் மொதல் பிளானு. முதல்ல ஃபுல்லாக இருக்க செஸ்ட்டை ஃபுல்லாக இந்த வில்லேஜில் இருக்கிறதெல்லாம் எடுத்துருவாங்க கைஸ். சும்மா இந்த வில்லேஜருக்கு டைம் பாஸ் ஆகுதுன்னு இந்த இது பெல் அடிச்சுட்டு கிடந்தேன். எல்லாரும் கதறி அடித்து ஓடுதானுங்க. இந்த வில்லேஜில் இருக்க கிராப்ஸு எல்லாத்தையும் எடுத்து ரீப்ளான் பண்ணிட்டு அடுத்து நமக்கு தேவையான பொருளையும் எடுத்துருந்தோம் கைஸ். இங்கே பாருங்கள், செஸ்ட்டு ஏகப்பட்ட செஸ்ட்டு இருக்கும் கைஸ். இதில் இந்த வில்லேஜ் ஃபுல்லாக லூட் அதிகம் கைஸ். எவ்வளோ லூட்டு அடிக்க முடிஞ்சு எனக்கு அதிகமாக லூட் இருக்கும் கண்டிப்பாக. நானே 10-15 செஸ்ட்டுக்கு மேலே எடுத்துருப்பேன் கைஸ். 10-15னா எவ்வளோன்னு கணக்கு பண்ணிக்கோங்க. அதில் ஏகப்பட்ட லூட் இருந்தது கைஸ். நீங்கள் இப்போ நார்மல் வில்லேஜ் போனீங்கன்னா லூட்டே கிடைக்காது கைஸ். வேணால் பிளாக் ஸ்மித் வேணால் வச்சுருப்பான், வேறு எவனுமே லூட்டு வச்சுருக்க மாட்டான் அதிகமாக. நான் பார்த்ததில் அப்படி சொல்கிறேன் கைஸ். அதிகமாக லூட் எவனுமே வச்சுருக்க மாட்டான். நீங்களே பார்க்குறீங்களா, இப்போ ஏகப்பட்ட செஸ்ட்டு நான் இதோட 10-15 செஸ்ட்டு எப்படி இருந்தாலும் எடுத்துருப்பேன். அதுலேயே ஏகப்பட்ட லூட் இருக்கும். இங்கே பாருங்கள், கிராப்ஸு, எம்ப்ராய்டு அதிகமாக எல்லாமே வச்சுருந்தானுங்க. இப்போ நம்ம கிடைச்ச லூட்டை ஃபுல்லாக எடுத்து நம்ம வீட்டில் போய் வச்சிருவோம் கைஸ். எல்லாத்தையும் எடுத்து இப்போ உள்ளே வச்சிடும். இங்கே பாருங்கள், சுருக்கு பையை பாருங்கள். இந்த வில்லேஜில் அதிகமான லூட்லாம் நல்லா கிடச்சிருக்கு கைஸ். இங்கே பாருங்கள், சுருக்கு பை ஒரு எத்தனை 1 2 3 4 5 6 இருந்திருக்கு. இல்லை 8 கைஸ், 8 சுருக்கு பை வச்சிருவானுங்க. அடுத்து ஒரு 14 எம்ப்ராய்டு, 3 மேப்பு, 2 காம்பஸு, வேறு 3 கோல்டு, அப்படி இப்படின்னு சின்ன சின்ன ஐட்டங்கள்லாம் எல்லாத்தையும் தூக்கி வச்சுருந்தானுங்க. எல்லாத்தையும் தூக்கி உள்ள தூக்கி போட்டுருவாங்க கைஸ். எல்லாத்தையும் உள்ள தூக்கி வச்சுருவாங்க கைஸ் மொத்தத்தையும். கிராப்ஸ்லாம் அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படும். ஃபார்மிங் பண்ணும்போது கிராப்ஸ்லாம் தேவைப்படும். இந்த செஸ்ட்டையும் உடச்சி இதில் இருக்கிற லூட்டையும் அதையே நம்ம இப்போ வச்ச செஸ்ட்லேயே எல்லா லூட்டையும் தூக்கி வச்சுருவோம் கைஸ். இருக்கிற லூட்லாம் வேகமாக எடுத்து வச்சிடும். நம்ம இப்போ 3 அயன் கிடச்சிருக்கு கைஸ். எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வச்சிருவோம் கைஸ். இந்த மரக்கட்டை இதுக்கு இதை தூக்கி தூரப்படும், இதில் வச்சிடும் கைஸ். இதில் ஒரு வியூ பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து இந்த பிளாக்ல கரெக்டாக நிற்கணும். நிற்கும் போது சரியான வியூ கைஸ். பாருங்கள், கரெக்டாக கீழே ஒரு கேவ் வேறு இருக்குது. அந்த கேவ் இப்போ அந்த காடுதான் கைஸ். பாருங்கள், இங்கே பாருங்கள், எதுவும் ஒருத்தன் அடிக்க. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஓல் என்னெல்லாம் வேலை பார்க்க? ஸ்கெலிட்டன் இங்கே பேசிட்டு இருக்கும் போது ஸ்கெலிட்டன் வந்து இங்கே அடிச்சுட்டு கிடக்கு. உள்ள தாங்க முடியல இவனுங்க வேற. ஓல் இங்கே வா, இங்கே வா, வாடா டே. அடி 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 அடி. ஐயோ ஒரு கட்டு. ஐயோ நம்ம கொண்டுறோம் நம்மளுக்கு. இருடி இப்போ வந்துடுவேன். ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிட்டு ஒன்று வந்து அடிக்கும் பாரு. வாடா இப்போ வா பார்ப்போம். வண்டிக்கு வண்டி வாடா டேய். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? கிடைச்சிட்டானே, சரி பரவாயில்ல, நமக்கு ஃபுல் ஹார்ட் கிடச்சிட்டேன். இது சாப்பிட்டு ஹெல்த்து கொடுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். சரி, அந்த கேவு காட்டுன்னு சொன்னோம்லாம் கைஸ். வாங்க அந்த கேவை போய் பார்ப்போம். பெரிய கேவு கைஸ். இந்த கேவை கூட ஏதோ சொல்லுவாங்க பேரில், எனக்கு ஒழுங்காக ஞாபகம் இல்லை. வெயின்ஸே ஏதோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, பெரிய கேவு. இதில் தான் அதிகமாக அயன் கிடைக்குமா. ஆனால் இப்போதைக்கு இங்கே அயன் எடுத்தால் நம்மளை போட்டு அடிச்சு போடானுங்க. இந்த சைடில் பாருங்கள், என்ன பெரிய கேவு. உள்ளே போனால் எப்படி இருந்தாலும் சரியான அடிப்பானுங்க. பெரிய கேவு கைஸ், நல்ல லென்த் இருக்கும். அங்கேருந்து இங்கே வரைக்கும் இங்கே பாருங்கள், சரியான லென்த்து. ஆனால் இங்கே போனால் இப்போ நம்மளை அடிப்பானுங்க. அதனால் இங்கே நம்ம அயனை மைண்ட் பண்ண வேண்டாம். வேறு ஒரு இடத்த பார்த்துருங்க கைஸ். உங்களுக்கு தெரியும், இந்த போன வீடியோவில் நம்ம வில்லேஜுக்கு போகிற வழியில் நம்ம ஒரு இது பார்த்துருப்போம். இது ஒரு ஸ்டோனுலாம் இருந்த இடத்த காட்டுருப்பேன். அந்த இடத்துக்குள்ள தான் இப்போ போய் நம்ம அயன் மைன் பண்ண போகிறோம். அங்கே அயனும் ஏகப்பட்டது பார்த்தேன், ஆனால் மைன் பண்ணலை. ஏன்னா அயன் மைனிங் பண்ணும்போது அந்த டைமில் போய் மைன் பண்ணலான்னு அப்படி விட்டுட்டேன் கைஸ். இப்போ போய் நம்ம மைண்ட் பண்ண போவோம் கைஸ். ஏற்கனவே இந்த வில்லேஜ்லேயே ஏகப்பட்ட ஓர் பார்த்தேன். நான் பாருங்கள், இங்கே ஒரு 2 ஓர் இருக்குது. வேறு இன்னொரு இடத்துலையும் ஓர் பார்த்தேன், அந்த ஓரும் மைண்ட் பண்ணோம். இன்னொரு அயனையும் பார்த்தேன். இங்கே என்னது நடக்குது? ஃபாக்ஸா?
உல்ஃபு ஃபாக்ஸ் அடிக்குமா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எனக்கு ஒண்ணுமே புரியல கைஸ். அப்படியா? எனக்கு தெரியாத. கைஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. உல்ஃபு ஃபாக்ஸ் அடிக்குமான்னு. எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் அடிச்ச மாதிரி நான் பார்த்தது கிடையாது கைஸ். சரி, இப்போ இந்த ஸ்டோனை வச்சு மேலே ஒரு அடையாளம் மாதிரி போடுவாங்க கைஸ். ஏன்னா அந்த வீட்டை வேற கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கு கைஸ். முதல்ல வீடு கெடுத்த வரைக்கும் ஒரு வீடு நம்ம இந்த வீட்டில் தான் இருந்தாகணும். இந்த வீட்டில் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல இந்த வீட்டை. ஏன்னா இவ்வளோ பெரிய வில்லேஜ் கைஸ், இது சரியான பெரிய வில்லேஜ். அதனால கண்டுபிடிக்க முடியாதனால இப்போ என்ன பண்ண போறோன்னா, இங்கே ஒரு ஸ்டோன் இருக்குல்ல, அந்த 12 ஸ்டோனையும் அப்படியே மேலே போட்டோன்னா ஒரு நம்ம வீடை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க கைஸ். அதனால தான் இப்போ இந்த ஸ்டோனை ஃபுல்லாக மேலே போட்டு நம்ம நம்ம எங்கே வெளியில் போயிட்டு வந்தால் வீடு தெரியணும்ல கைஸ். ஏன்னா இந்த வீடு நாலா பக்கமும் இங்கே வில்லேஜாக தான் இருக்குது. அதனால் வீடு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இதுதான் ஒரே வழி. உங்களுக்கும் ஏதாவது இந்த மாதிரி வில்லேஜில் தான் தங்க வேண்டியது அந்த மாதிரி வந்துச்சுனாலும் இதே மாதிரி பண்ணுங்க கைஸ். ஏன்னா வில்லேஜில் வீடு தேடுறதே ஒரு பாதி நேரம் போயிடும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ நம்ம மைனிங் தேவையான பொருள்லாம் எடுத்துகிட்டு மைனிங் பண்ண போவோம் கைஸ். நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல பார்த்தேன்னு சொன்னோம்ல, அதான் இந்த இடம் தான் கைஸ். இங்கே தான் கொஞ்சோண்டு காப்பரும் இதுவும் பார்த்தேன். முதல்ல இதை மைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அயன் மைன் பண்ண போவோம் கைஸ். இது என்னது கேவா என்னன்னு தெரியல. அட கைஸ், இதுதான் நம்ம அங்கே பார்த்தது. நான் இந்த 2 இடமும் வேற வேறன்னு நினச்சேன். ரெண்டும் ஒட்டி தான் இருக்கு போல இருக்கு. அது வேற இடத்த கடுது, இந்த இடத்துல வேற கடுது. அது பிக்கேஸ் முடிஞ்சு போச்சா, ஒரு பிக்கேஸ் ஒன்று செஞ்சு இதை மைன் பண்ணிட்டு நம்ம கிளம்புவோம் கைஸ் இந்த இடத்த விட்டு. முதல்ல கொஞ்சம் மைன் பண்ணிப்போம் ஸ்டோன். ஏன்னா இப்போ நம்ம மைனிங் போகும்போது பிக்கேக்ஸ் வாங்கலாம் கைஸ். ஏன்னா நம்மகிட்ட இப்போ இருக்கிறது ஸ்டோன் பிக்கேக்ஸ் தான். அதனால கொஞ்சோண்டு ஸ்டோன்லாம் மைன் பண்ணிட்டு நம்ம ரெடியாக கிளம்புவோம். அப்போ தான் இருக்க இதெல்லாம் மைன் பண்ணிட்டு வர முடியும். கொஞ்சோண்டு டார்ச்சும் செஞ்சுப்போம் கைஸ். தூங்கிட்டு போவோம். ஏன்னா நைட் ஆகிட்டு இதுக்கு மேலே போனால் நம்மளை போட்டு அடிக்கிட்டு அடிச்சு போடானுங்க. நான் இதில் வேற கொஞ்சம் அயன் வேற பார்த்தேன் வில்லேஜில். அது எந்த இடம்னு தெரில. அதையும் பார்த்து அந்த அயனையும் மைன் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், இந்த இடம் தான் நினைக்கிறேன். இங்கே தான் அந்த அயன் பார்த்தேன். இங்கே எத்தனை அயன், ஒரு 11 அயன் கிட்ட இருந்தது இந்த இடம் ஃபுல்லாக. இப்படி ஒரு அயன்லாம் பார்த்ததே கிடையாது. சரி, அதுக்கப்புறம் நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் கைஸ் இந்த இடத்த விட்டுட்டு. அடுத்து நான் சொன்னோம்ல ஒரு அயன் மைன் பண்ணதுக்கு ஒரு இடம் இருக்குன்னு, அந்த இடத்த நோக்கி. யார் இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? உட்காருங்க உட்காருங்க. பார்த்தான்னா இந்த சைடில் நம்மளோட கிரீப்பர் வணக்கம் மாப்பிள்ளன்னு வந்துட்டு இருக்கான். நமக்கு செட் ஆகுதுன்னு நான் 10x வேகத்தில் ஓட ஆரம்பிச்சிட்டேன். இவங்கிட்ட மாட்டினானா நம்மளை சட்னி ஆக்கிடுவான்னு வேகத்தில் ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருந்தான். அச்சமில்ல ஓடுன்னு ஓட ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பிரெட்டை தாங்க சாப்பிட்டேன். இங்கே பாருங்க, பிரெட்டை தான் எடுத்து சாப்பிட்டு வந்துருப்பேன். இங்கே ஒருத்தன் வந்துட்டான். இங்கே பாருங்க, பொறுக்காது கைஸ் இவனுங்களுக்கெல்லாம். நம்ம என்ன நிம்மதியாகவே இருக்க விட மாட்டானுங்க. என்ன இவன் யோசிப்போம், ஏடி பெட்டை போட்டு தூங்கிடுவோம் கைஸ். அட பாவி சாம்பி, கொஞ்சம் தூரமாக இருக்க வேண்டியதான்ல. இவனுங்க தொல்லை வேற தாங்க முடியல கைஸ். எப்படியோ தூங்கியாச்சு. டக்குன்னு பெட்டை உடச்சிட்டு ஓடிடணும், இல்லைன்னா நம்மளை அடிச்சு விடுவோம். பெட்டை ஓட்ட அடி அடி. ஐயோ அடிச்சிட்டானே. தோத்துக்கிட்டே இருக்கியடா. நல்ல வேலை கைஸ், இங்கே தான் தூங்கினதுனால நல்லதாக போச்சு. ஏதோ ஒன்று, ஏதோ செய்வே ஏதோ சொன்னது. நல்ல வேலை. ஐயோ குட்டி சாமி வேறு பின்னாடி வராங்க கைஸ். இவன் அதுக்கு மேலே டேஞ்சிருக்கு. இல்லை உட்ல அவனே செத்து போயிட்டாங்க கைஸ். இவன் தான் ரொம்ப இது பண்ணிட்டான், மறுபடியும் அடிச்சிட்டான். மறுபடியும் முதல்ல இருந்தா சரி, மறுபடியும் யூஸ் பண்ணி அதில் அவனை முதல்ல அடிப்பான். குட்டி பையல என்ன அடி அடிக்கான். பெரிய சாம்பி கூட இப்படி அடிக்காது, குட்டி சாம்பி தான் என்ன அடி அடிக்கான். அங்கே வேற என் பிக்கெக்ஸ் மாட்டிக்கிட்டு அதையும் எடுத்துகிட்டு போகணும். இந்த பிக்கெக்ஸையும் எடுத்துப்போம். எடுத்துருக்காமா, செத்துட்டான்னு நினைக்கிறேன். சரி, நம்ம கிளம்புவோம் கைஸ். நம்ம இருக்க லூட்டை ஃபுல்லாக எடுத்துட்டு, நான் இங்கே பாருங்கள் என் கிராஃப்டிங் டேபிள் இங்கே வந்துட்டு எல்லாம் ஒவ்வொரு சைடில் நடக்குது. சரி, நம்ம கிளம்பு அந்த இடத்த விட்டுட்டு முதல்ல இதை மைன் பண்ணிட்டு நான் சொன்னோம்ல அந்த ஸ்டோன் இடத்துக்கு போய் பார்ப்போன்னு அங்கே கிளம்பியாச்சு கைஸ். வந்துட்டேன் ஒரு வழியாக. இந்த இடம் தான் கைஸ் நான் சொன்னது.
இங்க பாருங்க வந்த உடனே அயனு. இதனாலதான் நான் சொன்னேன் இந்த இடத்துக்கு வரணும்னு. என்னது ஸ்கெல்டனா உல்ஃபு. நான் பாருங்க guys. இங்க பாருங்க வந்த உடனே நமக்கு எல்லாமே அதுக்குள்ள அயன் கிடைக்க ஆரம்பிச்சிட்டு. சரி இந்த அயனை முதல்ல மைன் பண்ணுவாங்க guys. இந்த அயனை மைன் இங்கேயும் அயனு இங்கேயும் அயனு. பார்த்த இடம் ஃபுல்லா அயன் தான். இதையும் மைன் பண்ணிப்போம். இது என்ன கேவா ஞாபகத்துக்கு இருக்கு. இங்க பாருங்க இங்கேயும் அயன். ஃபுல்லா அயன் தான் கைஸ். ஒரே அயனா தான் இருக்கு இந்த இடம் ஃபுல்லா. இந்த கேவை பார்ப்போம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு. ரொம்ப பெரிய கேவா இருக்கும். சின்ன கேவா பெரிய கேவா? சின்ன கேவ் கைஸ். ஆனா கொஞ்சம் உள்ள ஆழமா போகும் போல இருக்கு. இந்த காப்பரும் இந்த கோழியும் கோளுக்கும் மேல பிரச்சனை கிடையாது. ரெண்டு நம்ம வீடியோல பார்த்ததுல ஒரு ஸ்னோ மவுண்டெயின் இருந்து அங்கேயும் நிறைய கோல் இருக்குங்க கைஸ். அங்கேயும் அதிகமான கோல் இருக்கு. அதனால பிரச்சனை கிடையாது. நான் கொஞ்சம் தான் கோல் மைன் பண்ணேன். ரொம்பலாம் கோல் மைன் பண்ணல. இங்க பாருங்க இது கொஞ்சம் மைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க நம்ம பிக்கேஸ் கொஞ்சம் செஞ்சுக்கணும் கைஸ். அது பிக்கேஸ் செஞ்சுட்டு நம்ம நான் ஒரே ஒரு பிக்கேஸ் தான் கொண்டு வந்தேன்னு நினைக்கிறேன். இப்போதான் இங்க ஒரு ஏகப்பட்ட பிக்கேஸ் செஞ்சேன். இங்க பாருங்க இந்த காப்பரா இருக்கு. அங்க பாருங்க கைஸ் இன்னொரு இடம் இதே மாதிரி அந்த சைட்லயும் ஒரு மவுண்டெயின் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டோன் மவுண்டெயின். அந்த சைடு போனாலும் நமக்கு அயனு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த சைடு போய் பார்ப்போம் கைஸ். வாங்க அந்த சைடு போவோம். அங்க ஏதாவது அயன் கிடைக்கான்னு பார்ப்போம். இங்க பாருங்க இங்க வந்தோடனே அயனு. எல்லா இடமும் அயனா தான் இருக்கு இந்த இடம் ஃபுல்லா. நான் இப்படி அயன் இது வரைக்கும் எடுத்தது இல்லை கைஸ். அயனு இப்படிலாம் நான் மைனிங் போயிருக்கேன். மைனிங்னா ஸ்ட்ரிப் மைனிங் போயிருக்கேன் கைஸ். ஆனா இப்படி மவுண்டெயின் மைனிங்லாம் நான் பண்ணதே கிடையாது. மவுண்டெயின் மைனிங்லாம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது கைஸ். ஆனா மவுண்டெயின் மைனிங்லாம் கிடைக்குது. இந்த மவுண்டெயின் சரியான இது கைஸ். நிறைய லூட் வச்சிருக்கு. இதுலயும் எம்ப்ராய்டு வேற பார்த்தேன். அந்த எம்ப்ராய்டு என்னைக்கு போய் எடுக்க போறானோ. சில்டச் இருந்தா அதை எடுத்துடலாம் கைஸ். ஆனா சரியான ரேர் அது. இங்க பாருங்க இங்கேயும் அயனு இதான் இனியும் எடுத்துப்போம். இனிமே எனக்கு தெரிஞ்சு இப்போ 44 வந்துட்டா 46. எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்மளால ஆர்மர் செய்ய முடியும். வேற ஸ்டோன் இது அயன் டூல்ஸும் கொஞ்சம் செய்யலாம் கைஸ். இங்கேயும் அதே மாதிரி ஓக்கு இந்த சைடு பார்த்தா ஃப்ரூட்ஸ் இந்த சைடு பார்த்தா நைட் ஆக போகுது கைஸ். தூங்கிட்டே போவோம்னு நினைக்கேன். தூங்கிட்டு போவோம். இங்க பெட் எடுத்து போட்டுவோம் கைஸ். அங்க பாருங்க டக்குன்னு எல்லாம் ஸ்பான் ஆச்சு கைஸ். இப்படிப்பட்ட ஒரு இதை நான் பார்த்ததே கிடையாது. பயங்கர. இங்க பாருங்க இங்கேயும் கொஞ்சம் நான் இப்படி ஒரு வியூவை நான் பார்த்ததே கிடையாது கைஸ். புதுசா இருக்கு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது கைஸ். பாருங்க நிலா அப்படியே வருது. மவுண்டெயின்ல என்ன பார்க்கலாம் போல இருக்கு. நல்லா இருக்கு கைஸ். இங்க பாருங்க ஒரு லைன் மாதிரி இருக்கா கைஸ். அந்த லைனு அது கீழே சூரியன் போயிட்டுனா நம்ம அதுக்கப்புறம் தான் தூங்க முடியும் கைஸ். இதை நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இங்க பாருங்க இதுக்கு மேலே தூங்கலாம். இப்போ பாருங்க தூங்கிட்டோன்னா நான் பார்த்தேன். இது ஒரு நாள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அதே மாதிரி தான் இருந்துச்சு. இந்த பெட்டை உடைச்சிட்டு மறுபடியும் மைனிங்ல இறங்கிரும். இந்த ஐனி மைன் பண்ணிட்டு இங்கேயும் ஐன் இருக்கு. இந்த ஐனியும் மைன் பண்ணிடுவோம் கைஸ். நல்லா கிடைக்க எல்லா ஐனையும் மைன் பண்ணிட்டே இருந்தேன் கைஸ். அந்த இது ஐனு எல்லா இடத்துலையும் ஐன் மைன் பண்ண ஆரம்பிச்சேன். கனெக்டா ஒரு ஸ்டாக்கு மேலே வந்தாச்சு. இப்போ 1 ஸ்டாக் ஐன்கிட்ட நமக்கு கிடைச்சிட்டு. சரி இப்போ நம்ம கிளம்பலான்னு கிளம்பும் போது பார்த்தா இங்க சரியான கேவு. இங்க பாருங்க எவ்வளோ பெரிய கேவு. உள்ள ஃபுல்லா க்ரீப்பரு சாம்பியா தான் இருக்கு. சரியான கேள்வி. சரியான பெருசு. நம்ம ஒரு டைமண்ட் ஆர்வருக்கு மாறிட்டு அப்புறம் தான் இந்த இடத்துக்குலாம் வந்து உள்ள லூட் அடிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு நிறைய டைமண்ட் இதெல்லாம் இருக்கும் போல இருக்கு. இங்கேயும் அயனு இதையும் எடுத்துப்போம். இனிமேல அயன் பஞ்சம் கிடையாது கைஸ். ஆனால் அடுத்த நாள் எனக்கு தூங்கிடும். இந்த நைட்டையும் முடிஞ்சு 2 நாள் ஆயிருக்கு கைஸ். மைனிங் பண்ணதுக்கு 2 நாள் மைனிங் பண்ணியிருக்கோம் கைஸ். இந்த பெட்டை உடச்சி வச்சுட்டு கிளம்பும் கைஸ். வாங்க வேற எங்கேயாவது அயன் கிடைக்கான்னு பார்ப்போம். எங்க அயனு கைஸ் இது ஒன்று பார்த்தேன். இது என்னதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இந்த டெரக்கோட்டாவும் இது என்ன பிளாக்குன்னே தெரில. இது தனியாக தன்னாலே நேச்சர் ஸ்பான் ஆகிருக்கு கைஸ். எனக்கு தெரியவே தெரியல இப்படி ஸ்பான் ஆகுமான்னு. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்க. ஏதாவது பார்ப்போம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். இங்கே அவ்வளோதான் மைனிங் ஃபுல்லாக முடிஞ்சு கைஸ். இதுக்கு மேலே இங்கே என்னத்தை மைன் பண்ணதுக்கு
1 ஸ்டாக் மேலே கிடச்சிட்டு இதுக்கு மேலே பிரச்சனை கிடையாது. அதான் வில்லேஜுக்கு கிளம்பிட்டேன். வில்லேஜுக்கு போயிட்டே இருந்தேன். வில்லேஜும் கிடச்சிட்டு இவன் வில்லேஜுக்கு போயிடலாம் கைஸ். வில்லேஜுக்கு போய் அதில் ஃபர்னஸில் எல்லாத்தையும் போட்டு உருக்கி அயன் ஆர்மர் செய்யணும். நல்ல வேலை அங்கே பாருங்க கைஸ், நான் போட்டது இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சின்னு பாருங்க என் வீட்டை. இப்போ போவோம் கைஸ், போய் அந்த அயனை ஸ்மெல்ட்டிங் போடுவோம். அயனை ஸ்மெல்ட்டிங் பண்ணதுக்கு முன்னக்கூட்டியும் நம்ம ஃபர்னஸையும் நம்ம இன்னும் செய்யலை. ஃபர்னஸை முதல்ல செய்வோம் கைஸ். இருக்க ஸ்கோனுக்கு எவ்வளோ ஃபர்னஸ் செய்ய முடியுதோ அத்தனை ஃபர்னஸையும் செஞ்சுட்டு இருக்க அயனை பிரித்து வேறு கோலையும் போட்டு இது பண்ணி வச்சிடும். இப்போ பாருங்க கைஸ், எல்லாம் முடிஞ்சு இப்போ மைனிங் பண்ணிட்டு இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது கைஸ். அதான் இந்த சைடு அந்த சைடுன்னு இந்த வில்லேஜை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்தேன் கைஸ். அது ஐநாறு மறுபடி வரைக்கும் இந்த வியூ சரியான வியூ கைஸ். இந்த வியூ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக எல்லா இடமும் தெரியுதுன்னு. நல்லா இருக்குது இந்த இடம். அதுதான் எனக்கு இந்த வில்லேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். சரி இருக்க அயனை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அயன் ஆர்மர் செய்ய ஆரம்பிச்சிடுவோம் கைஸ். ஒரு ஹெல்மெட்டு, செஸ்ட் பிளேட்டு, லெகின்ஸு, பூட்டு, வேறு டூல்ஸு, உட் ஸ்டிக் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ உட் எடுத்து ஸ்டிக்காக மாற்றிப்போம் கைஸ். ஸ்டிக்காக மாற்றினோடனே ஒரு ஆக்ஸும் ஒரு பிக்கேக்ஸ் மட்டும் செஞ்சுப்போம். ஸ்பாட் வேண்டாம், இது மட்டும் செஞ்சுப்போம் கைஸ். இது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இருக்க அயனை ஃபுல்லாக எடுத்து உள்ளே தூக்கி வச்சிடும். இனிமேல் இன்னும் எத்தனை அயனு? 51 அயன் இருக்குது கைஸ். பரவாயில்ல, நல்ல அயன் மைனிங் தான் பண்ணிட்டு வந்துருக்கோம். சரி இப்போ ஆர்மர் செட் ஆகிட்டா? சரி கைஸ், வாங்க அந்த வியூவில். எங்கே கைஸ் ஒன்று மறந்துட்டேன். இதில் ஒரு ஃபினிஷிங் சரியில்லை கைஸ். கடைசி ஒன்று மறந்துட்டேன். இப்போ பாருங்கள், இந்த வுட்டை கொஞ்சம் எடுத்துப்போம், வேறு இந்த அயனையும் ஒன்று எடுத்துப்போம். ஒரே ஒரு அயன் போகும். இப்போமே தெரிஞ்சிருவோம் நான் என்ன செய்ய போகிறேன்னு. இதை கொஞ்சம் வுட்டாக மாற்றிப்போம். இதெல்லாம் வுட்டாக மாற்றி இங்கே பாருங்கள் நான் கிடச்சிட்டு ஷீல்டு தான் செய்ய வந்தேன் கைஸ். சரி இந்த ஷீல்டு எடுத்துகிட்டு போய் போடும். முதல்ல இந்த பிக்கேக்ஸ் எல்லாத்தையும் வெளியில் எடுப்போம் கைஸ். ஆக்ஸை வச்சுட்டு இந்த இடத்துக்கு போனோம். இந்த இடம் சரியான வியூ கைஸ். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு. இங்கே பாருங்கள், இப்போ காட்டுதான் பாருங்கள் எப்படி இருக்கு கைஸ். அயனுக்கு மாதிரியாச்சா? சூப்பராக இருக்குது கைஸ், மாசாக இருக்குது. 8 நாள் தான் அதுக்குள்ளே நம்ம அயனுக்கு மாறியாச்சு கைஸ். சூப்பர் கைஸ். வேறு ஏதாவது கேம் போடலான்னு சொல்லுங்கள். அமாங்கஸ், மினிமெல்ட்டா அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட் கேம்ஸும் போடலாமான்னு சொல்லுங்கள், போடுவோம் கைஸ். வேறு ஏதாவது கேம்ஸ் இருந்தாலும் போடுவோம். நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நான் அந்த வீடியோ அந்த கேம் போட முடிஞ்சால் போட்டுருந்தேன் கைஸ். சரி மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க கைஸ். லைக் பண்ணாதங்க இப்போவுமே லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க இப்போவுமே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணதுக்கு ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட உடனே தேர்ட் பார்ட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் கைஸ். டக்குன்னு நீங்கள் வந்துடும் பார்த்துடலாம் கைஸ். பாய் கைஸ்.